ஹாய். இன்னைக்கு டே 4 வேக்கப் சேலஞ்சில் பீச்சுக்கு தான் இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். அண்டு இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறதுனே தெரியல. எஸ்டர்டே வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். யாருமே எனக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கல. அண்டு நானே ஒரு ஆக்டிவிட்டி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா யாராச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்து அவங்கக்கிட்ட வந்து ஸ்கிப்பிங் வந்து எத்தனை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவுண்ட்ஸ் கேட்டு அது வந்து இன்னைக்கு நம்ம சேலஞ்சாக பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்து யார்ட்டாச்சும் கேட்போம். ஆனால் ஒரு நிமிஷம். நாங்கள் வந்து டெய்லி காலையில் வந்து 5 மணிக்கு எழுறதே ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எழுந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி வந்து நான் டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதோ, ஜாக் பண்ணுறதோ, ரன்னிங் போகிறதோ அது மாதிரி. நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை கவுண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு சேலஞ்ச் தந்தீங்கன்னா நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஜஸ்ட் கவுண்ட் மட்டும் நீங்கள் சொன்னால் 100 பண்ணுங்க. 100 கவுண்ட்ஸ் போதுமா? ஈஸியாக பண்ணிவிடுவேன். இல்ல இப்போதைக்கு அது போதும். 100 அப்புறம் 120 150 அப்படி கிராஜுவலா கொண்டு போனீங்கன்னா நான் பெஸ்ட். ஓகே. அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து மார்னிங் சீக்கிரமா எழுந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்பினா சொல்லுங்க. இல்ல இந்த ரொட்டீனா எடுத்து ஃபாலோ பண்றதை டெய்லி ஃபாலோ பண்ணா அவங்களுடைய ஹெல்த்துக்கு ஆரோக்கியமா இருக்கும். நல்லா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஏன்னா உடம்பு நம்ம வருத்தலைன்னா உடம்பு வந்து நமக்கு வந்து வருத்தத்தை கொடுத்துரும். சூப்பர் சிம்பிள். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நமக்கு சேலஞ்ச் கிடைச்சிடுச்சு. அண்ட் அது கூடவே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கருத்தை வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து டே 4ல் இருக்கோம். மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் பண்ணிட்டேன். இருந்தாலும் நைட்டு கொஞ்சம் டிலேவாக தூங்கினனால ரொம்பவே டயர்டாக தான் இருக்குது. 30 டேஸில் 4 டேஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. போக போக நம்ம பாடி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்குதா அப்படின்றது. இந்த சேலஞ்சில் என்னோட மெயின் மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து நான் ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த சேலஞ்சை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க நம்ம சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். ஈஸியாக தான் இருந்துச்சு நமக்கு. ஸோ ரொம்பவே ஈஸியாக முடிச்சிட்டோம். இது வந்து பிகினிங் ஸ்டேஜ்ன்றதால சார் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியான கவுண்ட்ஸ் தான் கொடுத்தாரு. எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோன்ட்டு இதில் வந்து ஒரு சேலஞ்சாக பார்க்கலாம். இப்போ வந்து தேர்ட் செட் பண்ண போகிறோம். செகண்ட் செட்டில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஸ்டக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ தேர்ட் செட்டில் 100 கவுண்ட்ஸுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோன்ட்டு கிளாக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். என்ன டைம் வந்திருக்கு? 31 செகண்ட்ஸு. இதில் வந்து நம்ம கேமராமேன் பாஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன கொலாறு பண்ணிட்டாரு. இன்னும் கம்மியாக தான் வந்திருக்கும். ஓகே, 30 வச்சுக்கலாம். 30 செகண்ட்ஸில் 100 ரிப்ஸ் அடிச்சிருக்கோம். ஃபைனலி இன்றைக்கான ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் வர டேஸில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி பண்ண சேலஞ்சை உங்களால் பீட் பண்ண முடிஞ்சால் பீட் பண்ணிவிட்டு ஸ்டோரியில் கூட போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.